நபியவர்களின் மைத்துனர், இஸ்லாத்தின் விடியலிலேயே தனது சகோதரி அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இணைந்து சத்தியத்தை ஏந்தியவர். ஈமானுக்காக தனது மனைவியுடன் கடல் கடந்த முஹாஜிர். அந்த உன்னத சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் மாலிக் பின் ஸம்ஆ ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஆமிர் பின் லுஐ கிளையில் ஸம்ஆ இப்னு கைஸ் அஷம்மூஸ் பின்த் கைஸ் ஆகிய தம்பதியினருக்கு அன்பு மகனாகப் பிறந்தார்கள். முஃமின்களின் அன்னை சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா இவர்களது அன்புச் சகோதரிதான். இஸ்லாத்தின் மக்காவின் மலைகளுக்கு காலத்திலேயே சற்றும் தயங்காமல் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட முன்னோடி முஸ்லிம்களில் இவரும் ஒருவர். மக்கா நகரம் இஸ்லாத்தை பின்பற்ற ஏதுவற்ற இடமாக மாறிப் போகவே மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஈமானை பாதுகாக்க தாயகம் துறக்கத் துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தனது அன்பு மனைவி அம்ரா பின்த் அஸ்-ஸாதி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அழைத்துக் கொண்டு கடல் கடந்து அபிசீனியா நோக்கிப் புறப்பட்டார்கள். அபிசீனியாவின் அந்த தியாக வாழ்வுக்குப் பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக நபி அவர்களின் நிழலில் தனது வாழ்வை செதுக்கி வாழ்ந்தார்கள். மக்காவில் தொடங்கி அபிசீனியா ஊடாக மதீனா வரை நீண்ட இவரது தியாகப் பயணம் மதீனாவின் மண்ணிலேயே ஒரு நிறைவை எட்டியது. இதுதான் இஸ்லாத்தின் விடியலிலேயே தன்னை சமர்ப்பித்த, மனைவியோடு கடல் கடந்து ஈமானை காத்த அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அன்புச் சகோதரர் மாலிக் பின் ஸம்ஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.